வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் நாம் இந்த டிஜிட்டல் சாதனங்கள், அதனுடைய பயன்பாடுகள், சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், சமூக ஊடகங்களாக இருக்கலாம், இவற்றை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ஆனால் பயன்படுத்துவதில் டிஜிட்டல் இன்டெலிஜென்சி, இடியாட்டிக் டிஜிட்டல் இன்டெலிஜென்சி, இந்த இரண்டு வகையில் எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் அந்த டிஜிட்டல் நமக்கு மிகப்பெரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கான ஒரு உந்து சக்தியாக மாறும். இல்லை என்றால் அது உளவியல் நோயாக மாறிவிடும். இன்னைக்கு டிஜிட்டலுடைய பாதிப்புகள் அதிகமாயிட்டு இருக்குது. ஆனால் பெரும்பாலான பெற்றோர்கள் இதை பற்றி அறியாமலேயே முற்றிய நிலையில் தான் எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்கிறாங்க. வெர்ச்சுவல் ஆட்டிசம் சொல்கிறோம். அதாவது பிறவியிலேயே ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தை என்பது எந்த விதமான புற உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாமல் ஒற்றை சிந்தனை அல்லது ஒற்றை செயல்நிலையில் ஒரே இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கும். இதுதான் பிறவியிலேயே மூளையில் ஏற்பட்ட ஆட்டிசத்தினுடைய செயல்பாடு. ஒரு குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தை எதிலையுமே ஆர்வம் இருக்காது. ஒரே ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது நார்மலா, அதாவது பிறவியிலிருந்தே இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுடைய செயல்பாடு, அதனுடைய நடத்தை. இதே போல டிஜிட்டலில் அதிகமாக அவர்கள் பயன்பாட்டுக்கு அதனுள் செல்லும் பொழுது அவர்களுக்கு பிறவியிலேயே எப்படி ஆட்டிசம் உருவாகிறதோ அதே போல பிறந்தபின் இந்த சாதனங்களால், இந்த டிஜிட்டலுடைய அதிக பயன்பாட்டினால் இந்த ஆட்டிசம் உருவாகிறது என்பதுதான் உளவியல் ரீதியான ஆய்வு. 2014 சர்வதேச சுகாதார நிறுவனம் இந்த இன்டர்நெட் அடிக்ஷன், டிஜிட்டல் அடிக்ஷனை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. அப்படின்னா 2014க்கு முன்னாடியே இந்த நோய் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் டிஜிட்டல் ஆட்டிசத்தில் பாதிக்கப்பட்டாருங்கன்னா அவங்களுக்கு விளையாடுவது என்பது அந்த டிஜிட்டலில் மட்டும்தான் பிடிக்கும். அவங்களுடைய ஸ்பீச், அதாவது அவங்களுடைய பேச்சு டிலேயாக இருக்கும். அவங்களால சமூகத்தோடு ஒன்றிணைய முடியாது. எப்பவுமே தனிமையிலேயே இருப்பாங்க. அதிகமாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. பல நேரங்களில் ஒரு செய்தியை முழுமையாக சொல்ல முடியாது. பிறர் சொல்வதை முழுமையாக கேட்டு புரிந்து செயல்பட முடியாது. இதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி குழந்தைங்க சாப்பிடலின்னா கூட இந்த டிஜிட்டல் சாதனங்களை கொடுத்து விட்றாங்க. அது சொல்லப்போனால் இந்த தவளும் குழந்தைகிட்ட கூட கொடுத்துறாங்க. இதனுடைய விளைவு என்னன்னா, இந்த குழந்தைகள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். எப்பவுமே அது அதனுடைய வயதுக்கேற்ற நடத்தையில் இருக்காது. சில சமயங்களில் வயதுக்கு முரண்பாடான பேச்சு குறைவாக இருக்கும் அல்லது பேச்சு அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஜிட்டல் ஆட்டிசம் அல்லது விர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை மாற்றுவது என்பது ஒரே நாளில் மாற்றவே முடியாது. இவர்கள் எந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைக்கு இதை அறிமுகப்படுத்தினார்களோ அந்த காலகட்டத்தினுடைய பாதிப்பை பொறுத்து இது அதிகமாகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க அதை தொடர்ந்து செய்து கொள்ள விரும்புவார்கள். அதே சமயத்தில் அதிக நேரம் அது இருக்கவும் முடியாது. அந்த டிஜிட்டல் சாதனங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. டிஜிட்டல் சாதனங்கள் இருக்கும் பொழுதும் கூட அவர்கள் நிதான நிலையில் இருக்க முடியாது. இது டிஜிட்டல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். டிஜிட்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அதை பற்றிய அழுத்தம், டிஜிட்டல் ஆங்ஸைட்டிங்கிறது அதை பற்றிய படபடப்பு. டிஜிட்டல் ஆட்டிசம்ங்கிறது எப்பவுமே ஒரு மனித இயல்புக்கு சரியான முறையில் இல்லாமல் மாறுபட்டு செயல்படுவது, அதிகமாக கோபப்படுவது, எதிலையுமே ஆர்வமற்று இருப்பது, அல்லது எந்த விஷயத்தையுமே புரிந்து கொள்ளும் தன்மையில் குறைபாடாக இருக்கிறது. ஸோ இதை பெற்றோர்கள் முழுமையான முறையில் கண்டறிந்து ஆரம்பத்திலேயே அதை குணப்படுத்தி விடலாம். இது மருந்தின் மூலமாக அல்ல. ஏன்னா நீங்கள் மருந்து கொடுத்து அந்த நோய், உளவியல் டிஜிட்டல் நோய் வரல, சாதனங்களை பார்த்து தான். அப்போ இதை மாற்றுறதுக்கு டிஜிட்டல் டயட்டிங், டிஜிட்டல் டீடாக்ஸ் போன்ற ப்ரோக்ராம் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். குழந்தைகளுக்காகவே டிஜிட்டல் இன்டெலிஜென்சி ஜீனியஸ் அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி உருவாக்கிறோம். பெரியவங்களுக்கு டிஜிட்டல் இன்டெலிஜென்சிங்கிறத அவர்கள் எவ்வாறு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் நிறையா பகுப்பாய்வு செய்து தான் அவங்களுக்கு நாங்கள் இந்த டிஜிட்டல் உளவியல் நோயை சமநிலைப்படுத்த முடிகிறது. பின்பு தான் அதை குணப்படுத்தணும். இந்த டிஜிட்டல் அடிக்ஷனுடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னா, குழந்தைகளும் கூட வீட்டில் உள்ள நகையை பெற்றோருக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு நண்பர்கள் மூலமாக அதை விற்று பயன்படுத்துவதை பார்த்த பிறகு பெற்றோர்கள் அதை கண்டறிந்த பின்னாடி அதுக்கப்புறம் தான் எங்களுடைய நிறுவனத்தை அணுகுகிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க.
அப்போ பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் இந்த டிஜிட்டல் சாதனங்களை குழந்தைகள் முன் பயன்படுத்துவது என்பது முதல்ல முறைப்படுத்த வேண்டியிருக்குது. அதுக்கு தான் நாங்கள் வந்து டிஜிட்டல் பேரண்டிங்னு வச்சுருக்கோம். இந்த உலகம் வந்து டிஜிட்டலை சார்ந்தது. பெற்றோர்கள் வந்து ஒரு அஃபிஷியல் வேலைக்காக செல்ஃபோனை பார்த்தா கூட குழந்தை எவ்வாறு வியாக்கியானப்படுத்துக்குன்னா, அப்பா மட்டும் செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்காரு, அம்மா மட்டும் செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கிற சூழலுக்கு அந்த குழந்தை சிந்தனை அளவில் சென்று விடுகிறது. அப்போ பெற்றோர்களை எவ்வாறு முறைப்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் அந்த குழந்தைகளிடத்தில் எவ்வாறு டிஜிட்டல் சாதனங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்கான சிறப்பு கோர்ஸ் டிஜிட்டல் பேரண்டிங்கே நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதனால் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுது என்கிற நோய் என்னன்னா உளவியல் டிஜிட்டல் நோய். அதனால் வந்து இது குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து அவருடைய ஒத்துழைப்பு தீவிரத்தன்மை பொறுத்து அது மாறுபடும். அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு. வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் மொபைல்னால் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ஆடிட்டரி இல்லூஷன் சொல்லக்கூடியது. இவங்க பார்த்த காட்சிகளோ கேட்ட வார்த்தைகளோ அவங்க காதில் திரும்ப திரும்ப ஒழிச்சிட்டு வரும். இது வந்து இவர்களுக்கு இது பிரச்சனையாக இருக்குதுங்கிறதே எப்போ தெரியுமா, நீண்ட நாளைக்கு பின் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க பேரண்ட்டிட்டவோ அல்லது ஹஸ்பண்ட்டோ சொல்லப்போ தான் இந்த பிரச்சனை தெரியும். அது வரைக்கும் தெரியாது. எங்கிட்ட வந்து ஒரு கால் வருது, சார் வந்து எங்களுடைய பெண் 38 வயசாகுது, அடிக்கடி காதில் வந்து பேச்சு சத்தம் கேட்குது, யாரோ ஒருத்தர் காதில் பேசுகிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு அவங்கள கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ மொபைலில் பார்க்குறதெல்லாம் நைட்டில் வந்து அது காதில் சப்தமாக கேட்குது, அந்த மொபைலில் வந்து அந்த சப்தமே வந்து உன்னை கொண்டு ஓடுவேன், உன்னை உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு எதிர் பேச்சு மனசுக்குள்ளே பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவங்கள வந்து எங்களுடைய நிறுவனத்துக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறோம். அவங்க வந்தோடனே நான் நல்லாத்தான் இருக்கேன், எனக்கு எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு எரிஞ்சு விழுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து நார்மலைஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட 1 by 1 எங்களுடைய உளவியல் சார்ந்த ஆய்வு அனாலிஸ் பண்ணைகளை பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகளுடைய பரிணாமங்கள் வந்து இப்போ இல்லை, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது படிக்கிற காலத்திலேருந்து 8th ஸ்டாண்டர்டில் படிக்கிறப்பவே இருக்குது. ஆனால் பெற்றோர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது சாதாரண விஷயம் தான், டென்ஷன் ஆகுது அப்படின்னு விட்டுட்டாங்க. அதனுடைய விளைவு கல்யாண வாழ்க்கை நடந்து 8 வருஷம் ஆகுது. வாழ்க்கையில் மனைவி வாழ்க்கைங்கிறது ஒரு திருப்திகரமாக இல்லை, அது பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது. அவங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் கேட்குறப்ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 115 வகையான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த பெற்றோர்களும் உறவினர்கள் சொல்லக்கூடியது மொபைலில் வந்து பார்க்குற காட்சிகளும் அதில் கேள்விப்படுற செய்திகளும் காதுக்குள்ளேயே கேட்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு நடத்தை மட்டுமல்ல, இதற்கான பல்வேறு நடத்தைகளுடைய மறைமுக தாக்கங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு என்னுடைய கேரக்டர் என்னென்னா, குளிக்க போனோம்னா இவங்க குளிக்க போனாங்கன்னா ரொம்ப நேரம் குளிப்பாங்க. எந்த அளவுக்குன்னா 2 டேங்க் தண்ணி சுத்தமாக தீர்ற அளவுக்கு குளிச்சிருவாங்க. அதே மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்ரூமில் போய் சின்ன சின்ன ஹோல்ஸ், அந்த கீ ஹோல் இருக்கும் அல்லது சின்னதாக ஜன்னல் இருக்கும், இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அடைச்சிடுவாங்க. காற்றே போகாத அளவுக்கு அடைச்சிட்டு தான் இவங்க குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குளிக்கிறது வந்து சப்தமே இருக்காது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னடா உள்ளே போய் ஒரு நாள் அதை ஏதாவது ஆயிடுச்சு என்னமோன்னு பயப்படுவாங்க. அந்தளவுக்கு சப்தம் இல்லாமல் குளிப்பாங்க. இவங்களை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இவங்க காலையில் எந்திரிக்கிறப்ப வந்து தலை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. கல்யாணமான கணவன் மனைவி 2 பேரும் பேசுகிறதே இல்லை, கேட்டால் எனக்கு பேச பிடிக்கல, என்ன பேசணும்னு தெரியலிங்கிறாங்க. இவங்க வந்து வெளியில் போகிறதுக்கு பயப்படுறாங்க, வெளியில் போக விரும்புறதில்ல, தனியாக போனால் பயமாக இருக்குதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலைகள் செய்கிறது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. சில சமயங்களில் வந்து வீட்டில் வந்து சமையல் பண்ணுறதுக்கு காய்கறி கட்டுறது கூட எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க. அதாவது இவங்களுடைய மொபைல் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் கல்யாணமான ஆரம்பத்தில் வந்து இந்த மொபைல் பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் தொடர்ந்து மொபைலை பார்த்துட்டே இருக்காங்க. அது வந்து இந்திய திரைப்படங்களையோ இந்திய சீரியலையோ பார்க்கறது இல்லாமல் இந்த கொரியன்
இந்த மாதிரியான சீரியலை வந்து நிறைய பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய கற்பனை அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகியாகவும் அல்லது அழகனாகவும் தனக்கு தேடக்கூடியவங்க வந்து மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்களாகவும் கற்பனை வேண்டி பார்க்குறாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட மறுபடியும் இவங்களை கேட்டோம்னா இவங்க வந்து எப்போவுமே கற்பனையில் இருப்பாங்க. குடும்பத்தினர் இவங்ககிட்ட பேசுகிறப்ப வந்து இவங்க கவனிக்க மாட்டாங்க. இவங்க வாட்டில் ஏதோ யோசனை இருப்பாங்க. ஏன் கவனிக்கலன்னு கேட்டால், நீ எதுவுமே சொல்லியே, ஏன் இப்படி சொல்கிறீங்க, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே கேட்டால் கோவப்பட்டுருவாங்க. அதே மாதிரி வெளியே எங்கேயாவது போனோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அல்லது ஒரு ஷாப்பிங் போகிறோம் அல்லது ஒரு பேக்கரிக்கு போகிறோம்னா 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்க. உடனே போகணும்பாங்க. அதுக்கடுத்து கேமில் வந்து அதிகமாக வந்து மொபைல் மூலமாக வந்து இந்த வீடியோ கேமு இதெல்லாம் நிறைய அவங்களுக்கு விளையாண்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வேலை செய்கிறது பிடிக்கிறது இல்லை. சொன்ன வேலையை வந்து திரும்ப திரும்ப சொன்னால் கோபம் வரும். ஆனால் சொல்லிட்டாங்களே அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. எந்த வேலை சொன்னாலும் செய்யறதுக்கு விருப்பம் இல்லைம்பாங்க. அந்த வேலையை வந்து மறந்துடுவாங்க. மறுபடியும் ஏன் செய்யலன்னு கேட்டால், நீ சொல்லவே இல்லைன்றுவாங்க. அதே மாதிரி இரவில் வந்து அடுத்தவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத முழுசாக கவனிச்சிட்டே இருப்பாங்க. நைட்டில் தூங்கியிருப்பாங்க, ஆனால் தூங்கின மாதிரி உணர்வே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க ரொம்ப நேரம் தூங்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்பவுமே வந்து சந்தேகப்படக்கூடிய தன்மை இருக்கும். வெளியே போகிறதுக்கு தவிர்த்துக்குவாங்க. வீட்டுக்குள்ளேயே அதிக நேரம் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாங்க கூட தன்னுடைய தனி அறைக்குள்ளே போய் கதவை தாழ் போட்டு உள்ளே இருந்துக்குவாங்க. அதிகமாக வந்து ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க. வீட்டு வேலையை செய்கிறதே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெற்றோர்கள்ட்ட வந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் தான் எந்த முயற்சியுமே செய்ய மாட்டாங்க. எந்த விதமான ஆலோசனைக்கும் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கும் வரவே மாட்டாங்க. யாராவது சொன்னால் கூட கோவப்படுவாங்க. ஏதாவது சொன்னால் அவங்க வந்து பேசவே மாட்டாங்க. பேசாமல் உண்மையாட்டு உட்காந்துக்குவாங்க. சொல்லப்போனால் சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இவங்க தனியாக ஒரு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்குவாங்க. வாங்கன்னு கேட்டு அவங்க பேசவே மாட்டாங்க. அதே நேரங்கள் வந்து உறவினர் வீட்டுக்கு வெளியூருக்கு போனால் கூட வரமாட்டாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ண வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த உறவுகள் வந்து எனக்கு பிடிக்கல, என்னுடைய தேவையை வந்து அவங்க பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னை பிடிக்கலைனால்தான் கணவன் வீட்டில் இருக்கவங்க எனக்கு எதுவும் வாங்கி தரலைங்க குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது மற்றவர்கள் இவங்களை பற்றி தப்பாக நினைக்கிறதாக நினச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்ககிட்ட வந்து ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, இந்த புள்ள இப்படி இருக்குது, இந்த பையன் இப்படின்னு சொல்லிட்டாங்க கூட என்னை பற்றி ஏன் அடுத்தவங்க சொல்கிறீங்க அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து எனக்கு எதுவுமே தெரியாது நீ நினச்சிட்டு என்னை முட்டாள்தனமாக நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டுவாங்க. அப்புறம் நான் நல்லாத்தான் இருக்கேன், என்னை ஏன் சிரமப்படுத்துறீங்க, நீங்கள் எனக்கிடையே அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் வந்து எது அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொன்னாலும் பிடிக்காது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுடைய வயசு இப்போ 38 வயசாகுதுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கிறது யாருமே இல்லை. ஆனால் அவங்க காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. அப்போ போவாங்க வருவாங்க அப்படித்தான் இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்ககிட்ட பேசணுங்கிற ஆசையே இருக்காது. இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா ஆரம்ப காலத்திலே வந்து +2 படிக்கிறப்பயே வந்து இந்த கோ எஜுகேஷன் பிடிக்காது. அடிக்கடி எனக்கு மட்டும்தான் ஏன் இந்த மாதிரி தோணுதுன்னு இவங்களாக கற்பனை பண்ணிக்குவாங்க. இவங்க வந்து சமநிலையில் வாழ மாட்டாங்க, சமுதாயத்தோடு ஒட்டி வாழ மாட்டாங்க, சோசியல் பிஹேவியருக்குள்ளே நுழையவே மாட்டாங்க. ஸ்கூல் பிஹேவியர் பார்த்தோம்னா கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஆனால் பதில் தெரிஞ்சாலும் சொல்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா சரியாக என்னை கவனிக்கலைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சும்மா இவங்ககிட்ட பேசினா கூட பிடிக்காது. இவங்க ஒரு வேலை செய்கிறப்போ வந்து கையில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க, கையில் வந்து ஒரு அசைச்சிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அதீத கற்பனை இருக்குது. பெற்றோர்கள் பேசுனா உன் கதையை நிறுத்து அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. அட்வைஸ் பண்ணால் எனக்கே பண்ணுறீங்க, எனக்கு எல்லாம் தெரியும்ன்றுவாங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே எடுத்துக்கவே மாட்டாங்க. படிக்கிற காலத்துலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் பெற்றோர்களிருந்து என்னென்னா இது பின்னாடி சரியாக போயிடும்னு விட்டனுடைய விளைவு தான் இவ்வளோ பிரச்சனையாகி கணவன் இப்போ இந்த மனைவி வந்து வேணான்னு சொல்கிற அளவுக்கு அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. எப்போ முதல் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க, கௌரவம் பார்த்துக்குவாங்க. தன்னை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, தன்னை வந்து உயர்ந்து கண்ணியமான முறையில் நடத்தணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா தன்னை வந்து தன்னைத்தானே வருத்தப்படுத்திக்காது. எனக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி சில சமயத்தில் காயங்களை கூட ஏற்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க, முரண்பாடு இருக்காது.
தானாக செய்ய எந்த வேலையும் செய்யவே மாட்டாங்க. ஆனால் பொண்ணாக சில சமயங்களில் செய்வாங்க. சில சமயத்தில் அவங்களுக்கு எதை பிடிச்சிருக்குதோ அதைத்தான் ஆர்வமாக செய்வாங்க. எது தேவையோ அதை செய்ய மாட்டாங்க. அப்புறம் வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது கூட அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. வீடு கூட்டுறதா இருக்கலாம், க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எது சொன்னாலும் அவங்களுக்கு ஆர்வமே இருக்காது. சுறுசுறுப்பு இல்லாமையே எப்போவுமே இருப்பாங்க. வெளியில் புறப்படுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதிக நேரம் எடுத்துக்குவாங்க, உடனே புறப்பட மாட்டாங்க. அப்புறம் இவங்க ஒரு கேரக்டர் என்னென்னா, இவங்களுக்கு மன அழுத்தம் வந்துருச்சுன்னா ஒரு பொருளை போட்டு உடைச்சிருவேன், உடைச்சா தான் மன அழுத்தம் நீங்கும். இப்படி தான் எனக்கு வந்து நான் டிவி சேனலில் சொன்னாங்க, அல்லது வந்து சோசியல் மீடியாவில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பொருளை போட்டு உடைக்கக்கூடிய கேரக்டர் நிறைய உருவாகிட்டு இருக்குது. அதே மாதிரி சில சமயங்களில் வந்து பேசும்போது ஆர்வம் இல்லாமே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அமைதியாகவே இருப்பாங்க. எதிர்த்து பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கலைன்னா படிக்கும்போதே வந்து அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டுருக்கும். இரவில் வந்து தூக்கம் வந்து அதிகமாக சில நேரங்கள் வரும். சில நேரங்களும் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி யாராவது அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. ஹஸ்பண்ட் விஷயத்தை பொறுத்தளவு வந்து அவங்க எது செஞ்சாலும் இவங்களுக்கு பிடிக்காது. படிக்கிற போதே இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா, கொஸ்டின் ஆன்சர் வந்து முக்கியமானதை மட்டும்தான் தேடி படிப்பாங்களே தவிர மற்றெல்லாம் தேவையில்லைம்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எது முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் இவங்க எடுத்துக்குவாங்க. மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. எப்படி ஸ்கூலில் முக்கியமான கொஸ்டின் படித்து பாஸ் பண்ணாங்களோ, வாழ்க்கையிலே எனக்கு எது முக்கியமாக இருக்கோ அது மட்டும் இருந்தால் போதும், மற்றெல்லாம் உதறி தள்ளக்கூடிய பழக்கம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து இவங்க ஒரு விஷயத்தை வந்து பேரண்ட்டு வந்து ரொம்ப விளக்கி சொல்லி புரிய வைப்பாங்க. அவங்க இதை புரிஞ்சே தீரும் அளவுக்கு வருவாங்க. ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து லீவ் போடணும்னு நினைப்பாங்க. போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க. கோபம் வந்தால் என்ன செய்வாங்கன்னா, ஏதோ ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போயிடுவாங்க. எப்போவாவது ஒரு பொருள்களை வந்து அடிக்கடி தவற விட்டுருவாங்க. அப்புறம் இவங்களை அடிக்கடி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். தூக்கம் வர்ற இடைவெளியில் பார்த்திங்கன்னா முழிச்சிட்டு அப்படியே அதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. வீட்டில் ஒரு இடத்துல உட்கார முடியாமல் நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சில சமயத்தில் வந்து வாழை பிடிக்கலின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடிக்கடி வந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் இறந்த உணர்வுகள், அவங்க சொந்தக்காரங்க இறந்துருப்பாங்க, அதை பற்றி நிறைய வந்துகிட்டே இருக்குதுப்பாங்க. கெட்ட சிந்தனை அடிக்கடி இவங்களுக்கு வந்துட்டுருக்கும். இனம் புரியாத கவலை இருக்கும். கூச்சமாக இருக்கிறதுனால வெளியே போக முடியல, வெளியே சொல்ல முடியலன்னு சொல்லி தன்னைத்தானே முடக்கிக்குவாங்க. பதட்டம் அதிகமாக இருக்கும். பயம் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இவங்க படிக்கிற காலத்தில் ஆய்வு செஞ்சோம்னா இவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருமே கிடையாது. அதே மாதிரி இவங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட பெண்களை பிடிக்காது. சில சமயத்தில் ஆண்களை பிடிக்காது. இது என்ன காரணம்னா, அவங்களுக்கு இணையாக இவங்க இருக்க முடியலைங்கிறதுக்காக தன்னை தவிர்த்துக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கும். அதே சமயத்தில் வந்து ஆண்களாக இருந்தால் ஆண்களை பார்த்தாவே பயமாக இருக்கும், பெண்களை பார்த்தால் பெண்களாக இருந்தால் கூட பயமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த மனித பயம் இருக்கும். புது மனிதர்களை பார்த்தா பயப்படுவாங்க. சரி, பழைய மனிதர்களை பார்த்தா பேச மாட்டாங்க, புது மனிதர்களை பார்த்தா பயப்படுவாங்க. எப்போவுமே மனசில் வந்து ஏதாவது ஒரு பதற்றத்தோடவே இருந்துகிட்டு இருப்பாங்க. விருப்பத்தை புரிந்து கொள்ளலை பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. சில சமயத்தில் வந்து அவங்க கஷ்டப்படலை, எனக்குன்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க. அப்புறம் இவங்களோட படிக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. கையெழுத்து சரியாக இருக்காது. அதே மாதிரி வந்து முக்கியமான பொருளை மறந்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப நேரம் படித்தா வந்து அவங்கள அறியாமல் தூங்கிடுவாங்க. ஸ்பீடாக எழுத முடியாது, எழுதுறதுக்கு பிடிக்காது. அதுக்கடுத்து வந்து பேரண்ட்டுக்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று சொல்லி சண்டை ஓட்டுகிட்டே இருப்பாங்க. என்னை யாருமே பிடிக்கல, புரிஞ்சுக்கல அப்படின்னு வந்து வருத்தப்படுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்கன்னா இவங்க விரும்புகிறத அடிக்கடி செய்யணும்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு 2 பேர் இருக்காங்க, ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறாங்கன்னா இந்த பொருள் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லிடுவாங்க. சரி, இதான் இந்த பொருளை கொடுத்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு அந்த பொருள் தான் எனக்கு பிடிக்குது அப்படிம்பாங்க. சில சமயங்களில் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் பேசவே மாட்டாங்க. எது எடுத்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. அப்புறம் படிப்பு காலத்தை வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அந்த படிப்பில் வந்து ரொம்ப பயம் இருக்கும். கனவு அதிகமாக கண்ணுவாங்க. பதட்டம் வந்துகிட்டே இருக்கும். பதில் வந்து அவங்களுக்கு படித்த பதில் நினைவுக்கு வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி தான் படிக்கணும் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து பல்வேறு சிக்கல்களை வந்து எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி ஏற்படுத்துதுன்னா 38 வயசுக்கு பின்னாடி ஏற்படுத்துது. அதாவது 37 வருஷத்தில் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. ஆனால் உண்மையை பார்த்தோம்னா இவர்களுக்கு அந்த பிரச்சனை ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது. பெற்றோர்கள் என்னை வந்து இவங்க இப்படி தப்பாக நினைக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டே இவங்க வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. பெற்றோர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா இது பின்னாடி சரியாக போய் நினச்சினுடைய விளைவு தான் இப்படி வந்துட்டுருக்குது. அதனால் வந்து ஒரு செல்ஃபோனுக்கு அடிக்ஷன் ஆகிறது, அடிக்கடி ஏதாவது மனசில் தோணிகிட்டே இருக்கிறது,
காதில் பேசிக்கிட்டே இருக்கிறது, வீட்டில் வேலை செய்யாமல் இருக்கிறது, குடும்ப உறவுகளில் வந்து சரியான முறையில்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒற்றை பிரச்சனையாக தெரிந்தாலும் இந்த பிரச்சனையினுடைய மூலம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்குது. அதனால தான் நாங்கள் குழந்தைகளுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே கல்வி பிரச்சனை ஏற்படும் பொழுது, சமூக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும் பொழுது பெற்றோர்கள் சரியான முறையில் மருந்தில்லா மருத்துவ முறையில் உளவியல் சிகிச்சை எடுத்துட்டாங்கன்னா இதை மாற்றிடலாம். இப்போ 38 வயசில் உள்ள இவர்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் இந்த மருந்தில்லா மருத்துவ உளவியல் சிகிச்சை தேவைப்படும். அது வந்து ஒரு கோர்ஸாக இருக்குது. ஒரு கோர்ஸ் 3 மாதம் இதை தொடர்ந்து அவங்க கோஆப்ரேட் பண்ண மட்டும். வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.